அதாவது மக்கள் உட்காருவதற்கு சேரு, அந்த சேருக்கு கீழே விரிப்பு விரிக்கிறதுக்காக ஒரு கிரீன் மேட் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த கிரீன் மேட் போட்டாதான் ஆன்லைன்ல வந்து எடிட் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு கிரீன் மேட் போட்டாங்களா, அது நமக்கு தெரியல. கிரீன் மேட்டை கீழே போட்டதுக்கு பதிலா மேல போட்டிருந்தா கூட அவங்க ஒரு நிழல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கிரீன் மேட்டை போட்டுட்டு இவங்க கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, தொண்டர்கள் வந்து அந்த கிரீன் மேட்டை கிழிச்சு அதை வந்து தலைக்கு மேல தூக்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இதுதான் அங்க நடக்கிற மாநாட்டு பந்தலுக்குள் நடக்கக்கூடியது. ஏன் இந்த மாதிரியான ஓப்பன் மாநாடுகளை போடணும்? அப்படி ஓப்பன் மாநாடாக அது போடப்படுகிறது அப்படின்னா, அப்படியான திறந்தவெளி மாநாடுகளுக்கு மாலைக்கு மேலதான் அதை நடத்துவாங்க, திட்டமிடுவாங்க. அப்ப அது ரொம்ப இயல்பா இருக்கும். இப்போ ஒரு 6 மணி 7 மணிக்கு அந்த மாநாடு திட்டமிடப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் வந்து அதை பொறுமையா வருவாங்க. ஆனா இங்க விஜய்க்கு கீழ் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்றத பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இடையில என்ன உறவு அப்படின்னா, சித்தாந்த உறவு இருக்கிறதா? கிடையாது. அரசியல் உறவு இருக்கிறதா? கிடையாது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா? கிடையாது. விஜயனுடைய நோக்கம் என்னன்றது இவங்களுக்கு தேவையில்லை, இவங்களுடைய நோக்கம் என்னன்றது விஜய்க்கு தேவையில்லை. இவங்களுடைய ஒரே வெறி என்ன அப்படின்னா, நடிகர் விஜயை எப்படியாவது நாங்க சிஎம் ஆக்கிடுவோம், நடிகர் விஜயை பார்க்க வருகிறோம் அப்படின்னு ஒரு ரசிக வெறி பிடித்த மனநிலையில் தான் அவர்கள் உள்ளே வர்றாங்க. அதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய கோளாறு.